ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, அவரால் பெற்ற அபிஷேகத்தில் நம்மால் நிலைத்திருக்க முடிகிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால், நீங்கள் சத்தியத்தை ஆமென் அறியாததினால் அல்ல, சத்தியத்தை அறிந்ததினாலே சத்தியத்தினாலே ஒரு பொய்யும் உண்டாகாது என்று சொல்லி, ஆமென் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லினாலே நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொன்னால், இயேசுவை கிறிஸ்துவல்ல என்று மறுதலிக்கிறவன் ஆமென் பொய்யன். பிதாவின் குமாரனை மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து என்று சொன்னால் ஆமேன். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. ஆமேன். குமாரனை அறிக்கை செய்கிறவன் பிதாவை உடையவனாக என்ன செய்தானா இருக்கிற அருமையான சகோதர சகோதரி, இது ஆதி காலம் முதல் நாம் கேள்விப்பட்ட நிலைத்திருக்க ஆண்டவர் என்ன செய்தார்னா விரும்புகிற அருமையான சகோதர சகோதரர் அவரால் பெற்ற அந்த அபிஷேகத்தினாலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் போதிக்கிறது. அதனாலே நமக்கு வேறு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல. ஆமேன். அதிலே நாம் நிலைத்திருக்கவர்களாக காணப்படுவோம். கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோமே.